ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க தட்டக்காய் பொரியலுங்க. தட்டக்காய் சாம்பார் தூள் போட்டு ஒரு தட்டக்காய் பொரியல் பார்க்கலாங்க. எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போடலாங்க. இது இந்த பொரியலுக்கு ரொம்ப சுவை கொடுக்குங்க. அப்படியே பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் பொரிஞ்சிடுச்சுங்க. ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தலை 2 போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக அறுத்து வச்சது போட்டுக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க தட்டக்காய் பொரியலுக்கு. அப்படியே பிரட்டி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தட்டக்காவை நான் பொடியாக அறுத்து கழுகி வச்சுருக்கேங்க. இப்போ போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்படி நல்லா பொடியாக அறுத்துக்கோணுங்க. நல்லா இலசாக இருந்தால் நல்லா இருக்குங்க. முத்துனது போடக்கூடாதுங்க. பொரியலுக்கு சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் இதுதாங்க, குழம்புலாம் எதுவும் பண்ணலைங்க. ரசம் வச்சுட்டு தட்டக்காய் பொரியல். இது அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. இப்போ இது நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள், இதுக்கு சாம்பார் தூள் போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. 1 ஸ்பூனுங்க சாம்பார் தூள் 1 ஸ்பூன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நல்லா இது பிரட்டி கொடுத்துக்கலாங்க. நல்லா இப்படி பொடியாக அரிஞ்சால் தான் தட்டக்காய் நல்லா இருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாங்க. தட்டக்காய் நல்லா வேகட்டுங்க. இப்போ வெந்ததும் பார்க்கலாங்க. நம்ம சூப்பராக தட்டக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம், தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்து போட்டால் தான் நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா கிளறி கொடுக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க தட்டக்காய் பொரியல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. சூடாக சாப்பாடு வச்சு அதில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சைடில் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்குங்க. புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. பாருங்கள், எவ்வளோ பொடியாக அறுத்துருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த சாம்பார் தூளோட அளவு, மல்லித்தூள் அளவு எல்லாம் சேர்த்து பொரியல் ரொம்ப சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. அப்படியே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இது நல்லா பொரியட்டுங்க. நல்லா நம்ம போட்ட பொருள் நல்லா பொரிஞ்சிட்ருக்குங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா கொதிக்க வச்சு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டு நான் வடித்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. தக்காளி நல்லா வேக வச்சுட்டு புளி சின்ன நெல்லிக்காய் அளவு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சதை நான் இப்போ ஊற்றிட்டேங்க. இதில் நம்ம மல்லி கருவேப்பிலை போட்டுடலாங்க. வெறும் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க தக்காளி ரசத்துக்கு. ரசப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே லைட்டாக கொதி வருதுங்க. நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது சுட சுட சாப்பாடு எல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. சைட் டிஷ் உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் சில்லி, இந்த எல்லா பொரியலுமே மேட்ச் ஆகுதுங்க. இந்த தக்காளி ரசத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க டொமேட்டோ ரசம். இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த 3 தக்காளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அளவு எல்லாம் கொதிக்க வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு ஊற்றிட்டு நான் வெறுமிளகாத்தூள் ரசப்பொடி போட்டிருக்கேங்க.
பூண்டு தட்டி போட்டிருக்கேன், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேங்க. ரசம் சூப்பராக இருக்குங்க. அந்த வெறும் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டோம் இல்லைங்களா, இந்த ரசையோட சுவையை ரொம்ப எடுத்து கொடுக்குதுங்க. இப்போ நம்மளுக்கு இனிப்பு டேஸ்ட்டு பிடிச்சவங்க கொஞ்சம் வெல்லம் போடுறதுனால போட்டுக்கலாங்க. இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். டொமேட்டோ ரசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க முள்ளங்கி சாம்பாருங்க. முள்ளங்கி வச்சுட்டு ஒரு சாம்பார் பண்ணலாங்க. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ரொம்ப சுவை கொடுக்குங்க இந்த சாம்பாருக்கு. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரியுதுங்க. அப்படியே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அப்படி சின்ன வெங்காயம் போடலாங்க. இந்த முள்ளங்கி சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்குங்க. இது ஒயிட் முள்ளங்கிங்க. அப்படியே தக்காளி 2 பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. அப்படி மல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இதில் அப்படியே இந்த முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த முள்ளங்கி சாம்பார். நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. நம்ம போட்ட முள்ளங்கியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. அப்படியே இதில் சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்புலாம் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேங்க. இதை நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டுங்க, பார்க்கலாம். அப்படி மூடி போட்டு வைக்கலாங்க. இது வேகட்டும். உப்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். மேலே அப்படி பார்த்து ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஒரு கலக்கி விடலாங்க. மறுபடியும் மூடி போட்டு வைக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. வெந்ததும் பார்க்கலாங்க. சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. மல்லித்தலை தூவிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. முள்ளங்கி சாம்பார் சூப்பராக இருக்குங்க. நம்ம போட்ட அந்த காரத்தோட அளவு, உப்போட அளவு, புளியோட அளவு, அந்த மிளகு பொடியோட அளவு எல்லாம் சேர்ந்து சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பர் மேட்சாக இருக்குங்க. பொங்கல் கூட நல்லா இருக்குங்க. வெண்பொங்கல் வச்சுட்டு நம்ம இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வேணும்னா 2 வில்ல தேங்காய், சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டு அரைச்சி ஊற்றினாலும் இன்னும் சுவையாக இருக்குங்க. சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க முருங்கைக்கீரை பருப்பு பொரியல். நம்ம அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. சின்னப்பருப்பு போட்டுடலாங்க. கடலைப்பருப்பு போட்டுடலாங்க. அப்புறம் சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. நம்ம போட்ட பொருளெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வரமிளகாய் போட்டுடலாங்க. அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன். அப்படியே வெங்காயங்க, பொடியாக அறுத்த வெங்காயம் போட்டுக்கலாங்க. கீரைக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதை நல்லா பெரட்டி கொடுக்கலாங்க. முருங்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம கீரை நிறைய சேர்த்துக்கணும். முருங்கீரை சூப்பு குடிக்கலாம். முருங்கீரை கடையில் பண்ணலாங்க. முருங்கீரை பொரியல் பண்ணுறோங்க இன்றைக்கி நம்ம. இது நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ அப்படியே முருங்கீரையை போட்டுக்கலாங்க. முருங்கீரையை நான் சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. கீரையை நம்ம போட்டேங்க. நல்லா கழுவி எடுத்து வச்ச கீரையை போட்டாச்சு. நல்லா வதங்கட்டுங்க. நல்லா வதங்கினா கொஞ்சமாக இருங்க கீரை எப்பயுமே. அதுக்கப்புறம் தான் உப்பு போடணுங்க. இப்போ போட்ட உடனே உப்பு போட்டோம்னா கீரை நிறையா இருக்குதுன்னு சொல்லி உப்பு போட்டுருவோங்க. கீரை வதங்க கொஞ்சமாக இருங்க. பாருங்கள், இப்போ கம்மியாயிடுச்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சுங்க கீரை. இப்போ என்ன பண்ணலாம், மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு அளவாக போட்டுக்கலாங்க. போதுங்க. ஏன்னா கீரையிலையும் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்குங்க எப்பயுமே. கீரைக்கு உப்பு பார்த்து தாங்க போட்டுக்கணும். இது நல்லா பெரட்டி விட்டுட்டுங்க. லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மூடி வச்சிடலாங்க. கீரை நல்லா வேகட்டுங்க.
அடை தோசைக்கு முருங்கைக்கீரை போட்டால் சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மூடி வச்சிடலாங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம துவரம்பருப்பு, வேக வச்ச துவரம்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஒரு கரண்டி போட்டுக்கலாம். அப்படியே தேங்காய் பூவுங்க. கீரைக்கு தேங்காய் பூ ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் முருங்கைக்கீரையில் ஒரு கசப்பு தன்மை இருக்குங்க. அது இந்த முருங்கைக்கீரை கரெக்டாக பண்ணிடுங்க. இந்த தேங்காய் பூவு நல்லா இப்படி கிளறி விடலாங்க. சாப்பாட்டில் போட்டு அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்லாங்க. நம்ம போட்ட பருப்பு தேங்காய் பூலாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட அந்த தேங்காய் பூவோட அளவு, வரமிளகாவோட அளவு, துவரம்பருப்போட அளவு, உப்போட அளவு எல்லாமே சேர்ந்து கீரை ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த சீரகம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா